ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 200 ml ஆயில் விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே காய்ச்சின நெய், நல்லா வாசமாக செம்மையாக சூப்பராக இருந்துச்சு மனமாக. இந்த சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலு. இதை நான் வந்து சிக்கனில் மேக்னேட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதோட அளவுகளாம் லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அடுப்பு கொஞ்சம் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். டக்குன்னு இதெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிரும். கடைசியாக நான் இந்த கேஷ்யூ நட்டையும் போட்டுட்டேன். இதில் ஒரு 800 கிராம் அளவு வெங்காயம் தேவைப்படும். நம்ம ஒரு 2 கிலோ அளவு எடுத்துருக்கோம். 2 கிலோ அரிசி 2 கிலோ சிக்கன்ன்றதுனால ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 8 நம்பர் எடுத்துருந்தேன். அது ஒரு 3/4 கிலோ அளவு இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா கலரிக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் கூடவே போட்டால் தான் பச்சை மிளகா கலர் மாறும் போது வதங்கிடுச்சு நமக்கு நல்லா தெரியும். வெங்காயம் நல்லா லைட் கலரில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாதியளவு வதங்கிடுச்சு. இதில் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலே சேர்க்கும் போது தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம இதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இதுவே ஒரு நல்ல கலராக இருந்துச்சு, சூப்பராக. இது ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். இதை நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தோடு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். பிரியாணியோடைய முக்கியமான ஸ்டேஜ் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டும் வதக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு தக்காளி இப்போ சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் இதோடு சேர்ந்து எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வேணும் ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு வச்சுட்டு கூட நம்ம எடுத்து திறந்து பார்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மசாலாவை ஆட் பண்ணலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சிக்கனை வந்து நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு மேக்னேட் பண்ணியிருக்கேன். அதுலேயே ஏற்கனவே 1 ஸ்பூன் சேர்த்ததுனால இது நான் 2 கிலோவுக்கு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் ரொம்ப சரியான அளவாக இருந்தது. இதில் ஒரு 100 ml வந்து தயிர், கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் அடிப்பிடிக்காதவனும் நல்லா கலரிக்கலாம். இதில் தேவையான அளவு கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து நம்ம நல்லா கலரிக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இதில் எடுத்து இருக்க சிக்கனை போட்டுடலாம். இப்போ நான் மேக்னேட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை இதில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 hour இந்த சிக்கன் நல்லா ஊறிச்சு. இந்தமாரி ஊற வச்சு செய்யும் போது தான் மசாலா பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்டு எல்லோரும் நல்லா பாராட்டினாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்ளேவராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதேமாரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனுக்கு தேவையான கரம் மசாலா இப்போ இந்த ஸ்டேஜில் சேருங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கரம் மசாலா, பிரியாணி மசாலா ரெண்டும் சேர்த்து நல்லா கலக்கிட்டேன். இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி பிரிஞ்சு வந்து நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணின்ற வீதம் நான் வந்து 10 ஆழாக்கு போட்டிருந்தோம். அதனால் 20 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். முன்னாடியே நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணியை கேஸில். அதை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் கறி வேகிறதுக்காக நான் ஊற்றியிருந்தேன். மொத்தம் 21 டம்ளர் சரியான அளவாக இருந்துச்சு. மேற்கொண்டு தண்ணியை நாங்கள் சேர்க்கல. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது கொதிச்சுட்டு தேவையான அதில் உப்பு போட்டாச்சு. தண்ணி கொதித்த பிறகு அரிசியில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம சீரக சம்பா அரிசியை இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம் ஒன்று சேர்ந்து.
கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி செஞ்சோன்னா குழந்தைங்களாம் பக்கத்தில் சூழ்ந்து நின்றுக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. இப்போ எல்லா தண்ணியும் பாருங்கள் ஃபுல்லாக இழுத்துக்குச்சு. இது நல்ல முக்கால் பக்கம் சூப்பராக வெந்திருந்தது. இப்போ ஃபைனலாக இது கூட 2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் புதினாவும் 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டு இப்போ நம்ம இதை தம் போட்டுடலாம். கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. வச்சு இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தம் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ எடுக்கணும் சும்மா கம்மன்னு வாசனை வீடே தூக்குச்சு. அவ்வளோ சூப்பரான வாசனை வந்தது. இது கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நல்லா கரெக்டாக தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா தம் ஆகி சூப்பராக வந்திருந்தது. இந்த சூப்பரான சிக்கன் பிரியாணி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.